ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை சித்திரை திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதான் நேத்திக்கு கொடியேற்றோம். நேத்திக்கு 19ஆம் தேதி கொடியேற்றினாங்க. நேத்திக்கிலேருந்தே நமக்கு திருவிழா ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. மதுரை சித்திரை திருவிழானாலே சொல்லும் போதே அப்பா நான் மதுரைக்காரண்டா அந்த மாதிரி இருக்கும் பசங்களுக்கு எல்லாமே. நம்ம லேடிஸ் மனசுக்குள்ள நினைப்போம். அதனால் அந்த 10 நாள் 12 நாள் அந்த திருவிழாங்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பொம்மையில் 2 பொம்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 பொம்மையிலுமே அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த 2 பொம்மையிலையுமே கூடையில் பூ போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம சுவாமி வரும்போது ஃபஸ்ட்டு சுவாமியும் பிரியாவடையும் தான் 2 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. அப்போ இந்த 2 பொம்மையும் இருந்துட்டு ஒரு பொம்மை சுவாமிக்கு போடுவாங்க, 2வது மீனாட்சி வருவா, அப்போ மீனாட்சிக்கு ஒரு போடுவாங்க. அந்த பூ கொட்டுற அந்த காட்சியை பார்த்தாலே அப்பப்பா மனம் அவ்வளோ 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 ஆனந்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே அந்தந்த கடைக்காரவங்க, போத்தீஸாக இருக்கட்டும், அங்கே பக்கத்தில் உள்ள நகை கடைகளாக இருக்கட்டும், அந்த எல்லா கடைகள்லையுமே விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. 2 பக்கம் விளக்கேற்றி வச்சு அம்பாள் டெய்லி 10 ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 12 நாள் வருவா. அதாவது திருக்கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு, அதுக்கப்புறம் தேரோட்டத்து அன்னைக்கு வருவாள். அது வரையும் இங்கே உள்ளவங்க ஃபுல்லாகவே விளக்கேற்றி வச்சு அம்பாள் நம்ம கோயிலுக்கு போனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று பார்க்குறோம். அம்பாள் நம்மளை தேடி வர்றா அப்படின்னு அந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளோ முகத்தில் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நாங்கள் நேத்திக்கு போகணுன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நேத்திக்கு போக முடியலை. நான் ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே இருந்தேங்க. பாருங்கள், உண்டியல் போயிட்டுருக்கோம். அப்புறம் இந்த வண்டியிலலாம் எல்லாம் அலௌன்ஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அது சித்திரை திருவிழானால அது ஒரு ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்களுக்கு ஒரு அழகு தான், பெருமை தான். ஆனாலும் மீனாட்சி பொது இல்லையா, அவள் பட்டத்தரசி இல்லையா. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், குழந்தைங்க கோலாட்டம் என்ன, அலங்காரம் என்ன, ஒவ்வொரு குழந்தைங்களும் அலங்காரம் பண்ணிட்டு போகிறது நமக்கு அவ்வளோ ஒரு அந்த அந்த இடத்துல போய் நிற்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த இடத்துல போய் நின்னாச்சு அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே கூட்டம் தான், ஆனால் அவ்வளோ கூட்டம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் நான் நினச்சிட்டே போனேன், ஐயோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸ்க்கும் நம்ம மதுரையில் இருக்கோம், நம்ம சுவாமி எடுத்து போடணும், நம்ம விலாக் எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு சுவாமி நான் எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தார். ஏன்னா இந்த ரைட் ஹேண்டில் மட்டும்தான் எடுக்க முடியும், வலது கை பக்கமாக தான் என்னால் எடுக்க முடியும். இந்த இடது கையில் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மொபைலை மேலே தூக்கி, ஏன்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் நான் இங்கே பாருங்கள், எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களோடலாம் நம்ம ஃபைட் பண்ணிட்டோன்னா அவங்களுடைய கேமராவை நம்ம இது பண்ணிட்டு நம்ம செல்லை தூக்கி எவ்வளோ தூரம் கை தூக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் சுவாமி தெரிவாங்க இல்லையா. இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டம் சொல்லிட்டு. அலங்காரம் என்ன, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 92 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போலாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. யானை வரும், மற்ற ப்ரொசீஜர்லாம் ஒரே மாதிரி தான், குழந்தைங்க அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அப்போலாம் ஒரு 50-100 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் முழுக்க 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 ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை, அவ்வளோ கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும். ஏன்னா அதுதான் கலியுகம்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. இங்கே பாருங்கள், அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பார்க்குறதுக்கு மனசு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. இங்கே பாருங்கள், அழகு 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 மீனாட்சி எவ்வளோ அழகோ அந்த மாதிரி அந்த மீனாட்சியோட அலங்காரத்தை பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு எங்கேருந்து அந்த இது வந்துடும் தெரியாது. ஏன்னா எல்லாமே அவள் தானே பார்க்குறா, மீனாட்சி தானே. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம்னு நினைக்கும் போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ சுவாமி வந்துட்டார். அதாவது ஃபஸ்ட்டு சுவாமியும் சிவனும் நமக்கு பிரியாவடையும் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் மீனாட்சி வருவாள். என்னால் ஓரளவுக்கு ரொம்ப கை தூக்கி எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் மறைச்சிக்குவாங்க இல்லையா. நானும் எப்படியாவது எடுத்து உங்களுக்கு, மதுரையில் இருக்கிறவங்க டெய்லி போயிடுவாங்க. ஆனால் மதுரையில் இல்லாத நம்ம வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நான் சுவாமியை 2 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மொபைலில் எடுக்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருந்தேன். இங்கே பாருங்கள், அப்படியே சுவாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இந்த 10 நாள் ரொம்ப கோலாகலம் தான் சொல்லணும். மதுரை மீனாட்சி, அதாவது மதுரை சித்திரை திருவிழானாலே ஒரு கோலாகலம் தான். இங்கே பாருங்கள், சுவாமியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட உண்மையிலேயே நான் எந்த அளவுக்கு பார்த்து கண் குளிர பார்த்தனோ அந்த மாதிரி நீங்களும் எந்தெந்த ஊரெல்லாம் இருந்து நம்ம இதை பார்க்குறீங்க.
வீடியோ பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இந்த பலன் வந்து சேரணும், எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், பட்டத்தரசி வரதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சொல்லும் போதே கண் கலங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.